வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் சங்கர் விஜயகாந்துடன் பணியாற்றிய படங்களா, அதுவும் 3 படங்களா அப்படின் போது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா டைரக்டர் சங்கர் பிரபலமான ஒரு இயக்குனர். அவர் என்ன படம் டைரக்ட் பண்ணாருன்னு சாதாரணமான ஒரு ஆளை கேட்டா கூட சொல்லிடுவாங்க. ஆனா டைரக்டர் சங்கர் அசிஸ்டன்ட் டைரக்டரா யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவரு விஜயகாந்த் நடிச்ச படங்களுக்கு உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஆமாங்க, இவர் 3 படங்களுக்கு உதவி இயக்குனரா இருந்திருக்காரு. அந்த 3 படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இவர் முதன்முறையா 1986 எனக்கு நானே நீதிபதி அப்படின்ற படத்துக்கு உதவி இயக்குனரா வேலை செஞ்சாரு. உதவி இயக்குனரா வேலை செஞ்சாரா அப்படின்னா உண்மையான இயக்குனர் யாரு அப்படின்னு கேள்வி வரலாம். அது இந்த டைட்டில்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்துக்கு இயக்குனர் யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. யார் இந்த இயக்குனர்னு அப்புறமா சொல்றேன். அவர் விஜயகாந்துக்கு 18 படங்கள் கொடுத்திருக்காரு. அவர் ஒரு பிரபலமான நடிகருடைய அப்பா. அடுத்ததா இதே டைரக்டர் அடுத்த வருஷமே ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் சட்டம் ஒரு விளையாட்டு. இந்த படத்துக்கும் சங்கர் உதவி இயக்குனரா பணிபுரிகிறாரு. சங்கர் எவ்வளவு பெரிய டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் நம்பர் 1 இயக்குனர். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது விஜயகாந்தை எப்படி பார்த்திருப்பாரு. ஆனா ஃபியூச்சர்ல இவர் விஜயகாந்துக்கு ஒரு படம் கூட பண்ணல. அது என்ன காரணம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் 1989 ஒரு 2 வருஷம் கேப் விட்டு ராஜநடை அப்படின்ற ஒரு படத்துக்கு உதவி இயக்குனரா இருக்காரு. இந்த படங்களுக்கெல்லாம் டைரக்டர் யாருன்னா SSC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சினிமா துறையில SS சந்திரசேகரன் சொல்லுவாங்க. அவர் யாருன்னா நடிகர் விஜயுடைய அப்பா. இவர் விஜயகாந்துக்கு சுமார் 18 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுல 3 படத்துக்கு டைரக்டர் சங்கர் உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் உதவி இயக்குனர்ல இருந்து வெளியேறி ஒரு படம் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. அந்த படம் ஜென்டில்மேன் படம். நடிகர் அர்ஜுனை வச்சு டைரக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான டைரக்டரா உருவானாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நாம இன்னைக்கு விஜயகாந்துக்காக சங்கர் பணிபுரிந்த 3 படங்கள் என்னென்னு பார்த்தோம். இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இதை பத்தி நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்தே இருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.